Hello foodies, welcome to ஒரு வடக்கன் ஃபுடி. நான் இன்னைக்கு உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறது ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பெரி பெரி சிக்கன் பாப்கார்ன். வெறும் வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் மட்டும் வச்சு இந்த பெரி பெரி சிக்கன் பாப்கார்ன் எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்பவே குவிக்காக பண்ணக்கூடிய ஒரு சிக்கன் சைட் டிஷ் ரெசிபி இது. இப்போ நம்ம இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது நம்ம இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் இங்கே ஒரு 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், அதுக்கப்புறம் ஒரு 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பெரி பெரி பவுடர், அதுக்கப்புறம் ஒரு 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ், அதுக்கப்புறம் ஒரு 2 முட்டையை இந்த மாதிரி உடச்சி பீட் பண்ணி வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் ஒரு 1 கப் மைதா, அப்புறம் நமக்கு இதுக்கு தேவையான அளவு சால்ட். இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணணும். அதுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கிற பெப்பர் பவுடரை ஆட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பெரி பெரி பவுடர்லேருந்து ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் நான் இங்கே ஆட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற லெமன் ஜூஸ், அப்புறம் சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு. இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதில் தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேணாம், அப்படியே இது மிக்ஸ் பண்ணிங்கன்னா போதும். லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறதுனால அதுலேயே நல்லா மாய்ஸ்சர் இருக்கும், அதுலேயே நல்லா மிக்ஸ் ஆகி கிடச்சிரும் நமக்கு. இதை ஒரு 30 மினிட்ஸ் மேரினேட் பண்ணி வைக்கணும். 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்காக நான் கொஞ்சம் ஆயில் இங்கே ஹீட் பண்ணுறேன். இப்போது நம்ம சிக்கனை எப்படி கோட் பண்ணி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இதை மைதாவை நான் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். அப்போ தான் நமக்கு கோட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு சிக்கன் பீஸை எடுத்து ஃபஸ்ட்டு மைதாவில் நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம். மைதாவில் எல்லா சைடும் கோட் ஆகிற மாதிரி கோட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் திருப்பியும் எக்கில் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் அதையை நம்ம மைதாவில் கோட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ நமக்கு ஒரு நல்ல லேயர் கிடைக்கும். இந்த மாதிரி டபுள் கோட்டிங் பண்ணும்போது நமக்கு சிக்கன் மேலே ஒரு நல்ல லேயர் கிடைக்கும், ஒரு ஸ்டிஃப்னஸ் இருக்கும் சிக்கனுக்கும். இந்த மாதிரி எல்லா பீசஸையுமே கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு மைதா, அதுக்கப்புறம் எக், அதுக்கப்புறம் திருப்பியும் மைதா, இந்த மாதிரி கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க எல்லா பீசஸையும். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு சிக்கன் நல்லாயிருக்கும். இப்போது இது எப்படி ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். எல்லா பீசஸையுமே ஒட்டுக்காக போடாமல் ஒரு 4-5 பீஸ் மட்டும் அளவாக போட்டு நம்ம பேட்சாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நிறைய போட்டிங்கன்னா நமக்கு ஃப்ரை பண்ண முடியாது, அதனால அளவாக எண்ணெயில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு மாதிரி லைட் ப்ரௌன் ஆனதுமே நீங்கள் எடுத்துக்கலாம். இது நல்லா டார்க் ப்ரௌன்லாம் ஆகி கிடைக்காது, பிகாஸ் மைதா நம்ம ஆட் பண்ணியிருக்கனால பெரிய கலர் கிடைக்காது, இருந்தாலும் ஒரு ப்ரௌன் ஷேட் கிடைக்கும். இந்த மாதிரி ஆனதுமே நம்ம எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள் மறக்காமல். ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா கரிஞ்சு போயிடும். இப்போது எல்லா சிக்கன் பீசஸையுமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போது இதில் நம்ம பாக்கி எடுத்து வச்சுருக்கிற இந்த பெரி பெரி பவுடரையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த பெரி பெரி பவுடர் உங்கள் ஸ்பைஸ் லெவலுக்கு அனுசரித்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்பைஸ் இன்னும் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை கிட்ஸுக்கெல்லாம் கொடுக்குறீங்கன்னா இந்த ஸ்பைஸ் லெவலை கம்மி பண்ணிக்கலாம். நீங்கள் இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் சிக்கனோட டெக்ஸ்சரும் அதுக்கு மேலே கோட்டாக இருக்கிற இந்த பெரி பெரியும் பார்த்தாலே தெரியும், நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்படி தான் இருக்கும் நம்மளோட பெரி பெரி சிக்கன் பாப்கார்ன். வெறும் வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் மட்டுமே வச்சு நம்ம ஈஸியாக இந்த பெரி பெரி சிக்கன் பாப்கார்னை பண்ணி எடுத்துட்டோம். ரெஸ்டாரண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா ஆனியன் பவுடர், கார்லிக் பவுடர் இதெல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் சப்ஸ்டியூட்டாக தான் நம்ம இந்த பெரி பெரி பவுடர் யூஸ் பண்ணி இந்த சிக்கன் பாப்கார்னை பண்ணுறோம். உங்கள் எல்லாத்துக்குமே இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஒரு வடக்கன் ஃபுடி. பாய்.